எதிர்பார்ப்போடு கூட நாம் நடக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் அந்த எதிர்பார்ப்போடு தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறார். சமூகத்தில் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் அந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்து வார்த்தை வெறுமையாக திரும்பாதபடிக்கு அந்த வெளிச்சத்தை நம்ம நடத்துவாராக. நாம் எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசாயா 43:19 நாம் எடுத்து வாசிப்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற காரியம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். கர்த்தர் இந்த மாதத்திலே ஒரு புதிய காரியத்தை எதிர்பார்த்திருக்கிற நமக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஒரு புதிய நன்மை நமக்காக அவர் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படியாய் பார்த்தோமானால் இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நமக்கு இந்த காரியம் சடனா கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? சடனா இப்பொழுதே சொல்றாரு, இப்பவே செஞ்சிருவாரா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? அதை ஒரு நன்மை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு குறித்து நாம் கர்த்தருக்கு முன்பாக வைக்கிறோம். அது நமக்கு தான் இப்பொழுதே தோன்றும் அப்படின்ற வார்த்தை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எந்த ஒரு காரியத்தையும் அவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரா? அவர் தீர்மானித்து விட்டார், அவர் செயல்படுத்தி விட்டார். அவர் தீர்மானித்தது தான் நாம் என்ன பண்றோம்? இப்போ ஒரு காரியத்தை ரெடியா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தா நமக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம டப்புன்னு என்ன பண்ணுவோம்? அதை எடுத்து செயல்படுத்தும் இல்லையா? அந்த மாதிரி தான் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார், நமக்காக ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டார். அதனாலதான் இப்போ ஒன்று செய்ய முடியலன்னு சொன்னா சரி நான் பார்க்குறேன்னு வாங்க இல்லையா? யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு உதவி போய் கேட்குறீங்க, சரிம்மா நான் பார்க்குறேன், ஏதாவது ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இனிமேதான் நான் செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி மனுஷனுடைய வார்த்தை இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? இப்பவே நான் செய்யறேன் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? அதை அவர் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டாதான் இந்த வார்த்தை என்ன பண்ண முடியும்? அவரால் சொல்ல முடியும். நீங்க ஏசாயா 42:9 வாசிக்கலானால் ஏசாயா 42:9 இப்படியாய் சொல்லுகிறது, பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. அப்ப இது இன்னைக்கு நேத்து இல்ல, கர்த்தர் என்ன செய்துட்டாரு? ஏற்கனவே முன்குறிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை நான் இப்ப செய்ய போறேன் அப்படின்னு சொன்னார்னா, இப்பொழுதே செய்வேன் என்று சொன்னார்னா, இது இப்ப செய்யறது இல்ல, இனிமே ரெடி பண்ணி கொடுக்க போறது இல்ல. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம்? எல்லாவற்றையும் பூர்வ காலத்திலேயே நமக்காக அவர் செயல்படுத்தி விட்டார் என்று அர்த்தம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், இதோ புதிய காரியத்தை நான் என்ன பண்ணுவேன்? செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஏற்கனவே ரெடி பண்ணது அது என்னவா இருக்கிறது? நமக்கு அவர் கொடுக்கும் பொழுது அது புதிதா இருக்கிறது. நமக்கு அது புதிதா இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்காக என்ன செய்திருக்கிறார்? அவர் ஆயத்தப்படுத்திருக்கிறார். இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதை சொல்றாரோ அதை நிச்சயமா என்ன பண்ணுவார்? நமக்கு செய்வார். நாம இன்னொரு அதிகாரத்துல கூட வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் இப்படியா சொல்ற 2 பேர்ல ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு ஒரு காரியத்தை அவர் சொல்லுவாரானால், ஒரு வாக்குத்தத்தம் சொல்வாரானால் அதை என்ன பண்ணுவாரா? கண்டிப்பா அவர் நிறைவேற்றுவார். ஆனால் அதை நாம் எடுத்துக்கொள்ளுகிற விதத்துல தான் இருக்கு. நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிற விதத்துல தான் இருக்கு. அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற விதத்துல தான் இருக்கு. ஆண்டவர் தம்முடைய தாசர்களுக்கு அவர் செய்ய போகிற எல்லா காரியங்களும் வேதத்துல சொல்லிட்டார், நான் இதை செய்ய போறேன் அப்படின்ட்டு. ஆனால்
அவர் சொன்ன அந்த சூழ்நிலை அவங்களுக்கு அவர் செய்ய போறதுக்கு ஏற்றதாவே என்ன பண்ணாது இருக்காது. ஆண்டவர் யோசேப்புக்கு வாக்குத்தத்தம் பண்றாரு, சகோதரர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பணிந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அரிக்கட்டுகள் எல்லாம் உன்னை பணிந்து கொள்ளுங்கிற மாதிரி ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனா அங்க இருக்கிற சூழ்நிலை சகோதரர்கள் இவனை எப்போ இவனை அழிக்கலாம், எப்போ இவனை விரட்டலாம், எப்போ இவனை கொல்லலான்ற ஒரு வெறியில இருக்காங்க. ஆனா கர்த்தர் சொன்னது என்னது, உன் சகோதரர்கள் முன்பாக உன்னை உயர்த்து அவர்கள் உன்னை பணித்துக் கொள்வார்கள் என்ற இந்த காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் சூழ்நிலை அதற்கு ஒத்ததாக இல்லை. ஆனாலும் அதற்கு மாறாக என்ன நடக்கிறது சொன்னால், அங்கே அவனை அதே சகோதரியில போடுறாங்க, அடிமையில விற்கிறாங்க. 13 வருஷம் என்ன பண்றாரு, அடிமையா இருக்கிறாரு. இப்படிப்பட்ட நிலைமையில அவருக்கு வருகிற நன்மை எல்லாமே என்ன செய்யுது, ஒரு தேவையில்லாத ஒரு பணி நிமித்தமாய் அவர் விட்டு அகன்று போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை வாக்கு தத்துவத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார், அதை விசுவாசிக்கிற பட்சத்துல எந்த சூழ்நிலை கர்த்தர் என் கூட இருக்க சொன்னதை நிறைவேற்றுவார் நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வைக்கிற பட்சத்துல அதை என்ன செய்யறார், நிறைவேற்ற. ஏன்னா இது அவரு புதுசா சொல்லலை, ஏற்கனவே சொல்லிட்டார். ஆனா சொல்ற காலத்துல அந்த சூழ்நிலை சரியில்லை. ஆபிரகாம் நம்ம புதுசா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ற காலகட்டத்துல அவருக்கு அதற்கான வயசும் கிடையாது. அப்படியும் சொன்னாலும் அது நிறைவேறவும் பல வருஷங்கள் என்ன செய்யறது, அவருடைய வாழ்க்கையிலே கடந்து போகிறது. அவர் யோசிச்ச ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த வருஷமா கடைசியில அவருக்கு இருந்த பொறுமை கூட அவர் மனைவிக்கு என்ன பண்ணல இல்ல. இதுக்கு மேல ஆண்டவர் கொடுத்தாலும் நமக்கு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. பேசாம ஒருவேளை இந்த வழியில தான் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நம்ம நினைச்ச வழியில நாம தான் அதை உருவாக்கிக்கணுமோ. நிறைய வேலையில நம்ம அப்படி கூட யோசிக்கணும் இல்லையா. நமக்கு கர்த்தர் ஒண்ணு செய்வன்னு சொல்லுவாரு, ஆனா சொன்னது நடக்காது. அப்ப நாம என்ன நினைப்போம், ஒருவேளை நம்மளா அந்த மாதிரி ஏற்படுத்திக்கிட்டாதான் உண்டு போல இருக்கு, நம்மளா அதுக்காக செயல்படுத்தணும் போல இருக்குன்னு சொல்லி நாம என்ன பண்ணுவோம், அந்த ஆசீர்வாதங்களுக்காக அந்த சூழ்நிலைகளுக்காக நாம ஒரு காரியத்தை செயல்படுத்தும். ஆனா அது என்னவாயிடும், ஃப்ளாப் ஆயிடும். ஏன்னா ஆண்டவர் குறித்து அந்த காலத்திட்டம் வரல. ஆனா நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன, இந்த காரியம் நடக்கணுமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய முயற்சியில இறங்குவோம். அந்த முயற்சி என்னவா மாறும், நமக்கு தோல்வியா மாறும். அப்ப நமக்கு என்ன ஆகுது, இன்னும் ஆத்துமா சொல்ற கர்த்தர் சொல்லல, இது கர்த்தருடைய வார்த்தை இல்லை, இது கர்த்தர் நடத்த மாட்டாரு, கர்த்தர் சொன்னபடியா இருந்தா எனக்கு என்ன நடந்திருக்குமே, இல்ல அட்லீஸ்ட் நான் செஞ்ச முயற்சியிலையாவது எனக்கு என்ன பண்ணுங்க இந்த காரியம் வாய்ப்பு இருக்குமே, யோசிக்குமா இல்லையா. நான் செஞ்சதாவது எனக்கு சக்சஸ் ஆயிருக்கும், கர்த்தரும் செய்ய மாட்டாரு, நான் செஞ்சாலும் நடக்க மாட்டேது, அப்ப என்னதான் பண்றது, அப்ப கர்த்தர் சொல்லல அப்படின்னு சொல்லி நமக்குள்ள என்ன வருகிறது, ஒரு சோர்வு வருகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் நாம் ஏற்கனவே தீர்மானித்துட்டு, சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், மனிதர்களை பார்க்க வேண்டாம், காலங்களை பார்க்க வேண்டாம், சமயங்களை பார்க்க வேண்டாம், என்னை மட்டும்தான். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோற்றும். அப்ப நான் முன்குறித்ததை நான் நிச்சயமாய் நிறைவேற்றுவேன் என்பது கர்த்தருடைய திட்டமாய் இருக்கும் பொழுது நாம் அதற்கு விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 21:5 நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 21:5 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். அதிலே கர்த்தர் சொல்லுகிறார், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், அவரை குறித்து சொல்லுகிற அந்த மகிமையை பார்க்கும் பொழுது, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அல்லேலூயா. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் சொல்றாராம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் சகலத்தையும் என்ன பண்றேன், புதிதாக்குகிறேன். அப்போ ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகள் சில காரியங்களை கர்த்தர் அகற்றுகிறார் என்று சொன்னால் கர்த்தர் ஏதோ புதிதாய் செய்ய போகிறார் அர்த்தம். அல்லேலூயா. ஏதோ ஒரு புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார், சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். அப்ப ஆண்டவர் ஏதோ சில காரியங்களை அகற்றுகிறார் என்று சொன்னால் அது ஒரு ஆசீர்வாதத்திற்கு நமக்கு தடையா இருக்கிறது, வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறது, நன்மைக்கு தடையா இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த காரியங்களை அவர் அகற்றுகிறார். அப்போ புதிய காரியங்களை இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னால் அப்ப என்ன அர்த்தம்னா, அப்போ சில பழையவைகளை என்ன பண்ண போறேன், நான் அகற்ற போகிறேன். அப்ப ஆண்டவர் சிலதை
அகற்றிவிட்டு சிலதை என்ன செய்ய போகிறாரா? அவர் புதிதாக்கி மகிமைப்படுத்த போகிறார். ஏனென்றால் அந்த காரியங்கள் அவர் செய்கிற நன்மைகளுக்கு தடையா இருக்கிற பட்சத்திலே கர்த்தர் என்ன செய்கிறாரா? அவர் தடைகளை அகற்றுகிறவராய் இருக்கிறார். சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இங்கே அவர் சொல்லும் பொழுது இன்றைக்கு மாத்திரமல்ல, யோவான் இந்த காட்சியை காணும் பொழுது அவர் எதிர்காலத்துக்குரிய காரியங்கள், புதிய வானம், புதிய பூமி, புதிய மகிமை எல்லாவற்றையும் ஒரு புதிதாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு புதிய ஒரு வீட்டை கட்டுறோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம்? சில காரியங்களை, சில பழைய சூழ்நிலைகளை அகற்றிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? புதிய காரியங்களை, புதிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிப்போம், இல்ல புதிய சூழ்நிலை, புதிய காரியங்களை அங்கே ஏற்படுத்தும். இப்படித்தான் ஆண்டவரும் சில புதிய நன்மைகளை நமக்கு கொடுக்க வேண்டுமானால், புதிய ஆசீர்வாதங்கள், அது என்னது? அந்த புதிய ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது அது எல்லா விதத்திலும் நமக்கு நன்மையா இருக்கும் என்று கத்திருக்குது. அதனால கர்த்தர் என்ன செய்கிறார்? பழையவைகள் ஒழித்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லும் பொழுது அப்ப நாம என்ன பண்ணக்கூடாது? பழசை வச்சுட்டு ஐயோ பழசு போச்சு, பழசு போச்சு, பழசு போச்சுன்னு என்ன பண்ணக்கூடாது? நாம அதை குறித்து ஐயோ இது இல்லையே அப்படின்னு சொல்லி நாம வேதனைப்படுவதை விட கர்த்தர் சொல்லுகிற காரியம் எல்லாவற்றையும் நான் புதிதாக்கி மகிமையாக்கி போகிறேன் சொல்லும் பொழுது அந்த புதிய நன்மைகள் நமக்கு நிச்சயமா எப்படியா இருக்கும்? அது ஆசீர்வாதமா இருக்கும் என்ற விசுவாசத்தோடு கூட நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம். இன்னொன்று, அதனுடைய அடுத்த பகுதியை நீங்க பார்ப்பீங்கன்னால், நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அப்ப இந்த காரியம் கர்த்தர் சொல்லும் போது புதிய காரியங்களை செய்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தை நிமித்தமாய் அவர் வனாந்திரத்தை என்னவா மாத்துறாரா? வழியாகவும் அவாந்திர வெளிகளை ஆறுகளாகவும் அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த வனாந்திரம் வழியாகவும் அவாந்திர வெளி ஆறுகளால் மாறணும்னு சொன்னா, இந்த அவாந்திர வெளியிலே ஆறுகள் புறப்பட்டு வருகிறதுக்கு ஏதோ ஒன்று பிளாக்கா இருந்தது இல்லையா? ஒரு பகுதியில ஒரு ஆறு புறப்பட்டு வரணும்னா அந்த ஆறு பாய்ந்து வருகிறதற்கு அங்க ஏதோ ஒரு தடை இருந்திருக்கிறது. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறாரு? முதலாவது என்ன செய்கிறார்? அந்த தடையை அகற்றுகிறார். அந்த தடையை, அந்த வனாந்திரத்திலே ஆறுகள் புறப்பட்டு வருகிறதற்கான தடையை என்ன செய்கிறார்? முதலாவது அகற்றுகிறார். அந்த தடையை அகற்றி விட்டு கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த வழியாய் அந்த ஆறு புறப்பட்டு வருகிறதற்கு அந்த வழியை செய்கிறார். அப்ப ஏதோ ஒரு பிளாக் இருக்கு. ஆசீர்வாதம் புறப்பட்டு வருகிறதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பிளாக் இருக்கு. அப்ப அந்த பிளாக் கர்த்தர் என்ன பண்றாரா? அவர் எடுத்து போடுகிறார். அதுதான் அவர் செய்கிற முதலாவது. அப்போ ஒரு புதிய காரியத்தை செய்யணும்னா ஏற்கனவே இருக்கிற அந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும் இல்லையா? அதை மாற்றுகிறதற்கு தடையா இருக்கிற சூழ்நிலைகளை அகற்ற வேண்டும். அந்த தடையா இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் அகற்றும் பொழுது எவ்வளவு வருடமாய் ஒரு இடத்துல அந்த இடம் வனாந்தரமாய் வறண்டு போயிருக்கிறதோ அந்த சூழ்நிலை என்ன பண்ணுது? இந்த தடை மாற்றப்படும் பொழுது அந்த சூழ்நிலை மாறுகிறது. அப்ப அந்த தடை மாறும்போது இங்க வறண்டு கிடந்த நிலைமை பல வருஷங்களா இப்ப அதுதான் அடைச்சு கிடந்தது இல்லையா? அதான் ஒரு தடை அடைத்து கிடந்தது. அந்த தடைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் அகற்றி போடுகிறார். அவர் அகற்றி போடும்போது இங்க வறண்டு கிடந்த அந்த சூழ்நிலையில என்னவர் தான்? ஆறுகள் புறப்பட்டு பாய்ந்து வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுதான் ஏசாயா 35:7 நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 35:7 நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது. அதை நாம் வாசிப்போமானால், வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும், வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் பொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அல்லேலூயா. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வெட்டாந்தரை என்னவா மாறுகிறதா? வெட்டாந்தரை. ஏற்கனவே இருந்த இடத்துல ஒரு தண்ணீர் பாஞ்ச ஒரு வித்தியாசம் தெரியுமா? தெரியாது. ஆண்டவர் எப்பவுமே அவர் எங்கே வறண்டு கிடக்கிறதோ அங்கதான் ஆண்டவர் சில காரியங்களை அவர் வெறுமையாய் மாற்றுகிறார் சொன்னா நாம் சோர்ந்து போகக்கூடாது. சில சூழ்நிலைகளை ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரு? வெறுமையாக்கிட்டு தான் அவர் உருவாக்குவார். அது அவரோட ஸ்டைலு. ஆண்டவர் இந்த பூமி
உலகத்துல தான் அவர் என்ன செய்கிறார்? புதிய காரியங்களை உண்டாக்குறார். அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை வெறுமையாக்கும் பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய ஒரே ஒரு நம்பிக்கை, இந்த வெறுமையை கர்த்தர் மாற்ற போகிறார், இந்த குறைவுகளை மாற்ற போகிறார். இந்த எண்ணம் எப்பொழுது இந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதோ அந்த பலன் தான் நம்ம என்ன செய்கிறது? அது நடத்துகிறதா இருக்கிறது. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை, வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகவும் வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் பொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அப்ப இங்கே பார்க்கும் பொழுது இந்த வலு சர்ப்பங்கள் என்ன செய்கிறதா? தாவரித்து கிடந்த இடம். ஏன்னா அந்த இடத்துல மனுஷ நடமாட்டம் இல்லை. அப்ப என்ன பண்ணுது? உடனே அங்க என்ன வருகிறது? வலு சர்ப்பங்கள். அப்ப அந்த இடத்துல பெருமையா இருக்கும் பொழுது அங்க என்ன தாவரித்து கிடந்ததா? இந்த வலு சர்ப்பங்கள். ஒரு இதனுடைய தன்மை என்னது? விஷம் நிறைந்தது. இதனுடைய தன்மை என்னது? ஒரு அந்த நிலத்தை பாழ்கடிக்கக்கூடியது. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்ய போகிறாரா? புல்லும் பொறுக்கையும் நாணலும். இவைகள் விளையும் பொழுது அங்க என்ன நடமாடும்? மனுஷனுடைய நடமாட்டம். அப்போ மனுஷனுடைய நடமாட்டம் வரும். அங்கே அந்த இடத்துல என்ன செய்யும்? ஆடு மாடுகள் என்ன பண்ணும்? மேய்ச்சலுக்கு வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது ஒரு வெறுமையான, நீங்க பாத்தீங்கன்னா பல வருஷம் ஒரு இடம் பூட்டி கிடந்தாலோ, பல வருஷம் பராமரிக்கப்படாத ஒரு இடமா இருந்தாலோ அந்த இடத்துல என்ன இருக்குது? என்ன இருக்குது? மனுஷங்க நடமாடாத இடத்துல மனுஷங்க நடமாட கூடாததெல்லாம் என்ன பண்ணும்? அங்க இருக்கும். அப்போ கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை மாற்றும் பொழுது அங்க என்ன வருது? அங்கே நல்ல கால்நடைகளும் மேய்ச்சல் உள்ள இடங்களாகவும் மனிதர்கள் நடமாடக்கூடிய இடங்களாக மாறும் பொழுது அப்ப அந்த இடத்துல மனுஷன் நடமாட்டம் தான் அங்க வலு சர்ப்பங்கள் இருக்குமா? இருக்காது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட வெறுமையான சூழ்நிலையை நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். எந்த இடத்துல அவர் அந்த அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், வெட்டாந்தரையாய் இருக்கிற இடத்துல, வறண்ட நிலத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நன்மைகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எல்லா நிறைவும் இருந்து அதுல கர்த்தர் ஒரு நன்மையை சேர்ப்பார். ஆனால் நமக்கு வித்தியாசம் தெரியுமா? தெரியாது, நிச்சயமா தெரியாது. எங்க இப்போ நீங்க ரொம்ப தாகம் எடுத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப வறண்டு போயிருக்கிறது. அந்த நாக்கு வறண்டு போன நிலைமையில உங்களுக்கு என்ன பண்றாங்க? பிரியாணி கொண்டாந்து முன்னாடி வச்சா அவங்களால சாப்பிட முடியுமா? நாக்கு வறண்டு போயிருக்கு. ஐயோ, எனக்கு ஒரு சொம்பு தண்ணீர் தான் போதும், எனக்கு அதுதான் இப்ப பிரியாணி இல்லையா? எப்படி இருக்கும் நமக்கு? நான் வறண்டு போன நேரத்துல நமக்கு அந்த தண்ணீர் எப்படியா இருக்கும்? நமக்கு ஒரு அமிர்தமா இருக்கும். அப்ப நமக்கு எந்த ஒரு ருசியுள்ள பதார்த்தமும் நமக்கு பெருசா தெரியாது. அப்ப ஆண்டவர் கொடுக்கிற நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அவர் கொடுக்கிற நன்மையை நாம் அதை நம்ம நம்பிக்கையோட, அதை விசுவாசத்தோட, அதை வாஞ்சியோட நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் என்ன செய்வார்? சில சூழ்நிலைகள் நமக்கு என்ன செய்கிறார்? வெறுமையாக்குகிறார். வெறுமையாக்கும் பொழுதுதான் நமக்கு கர்த்தருடைய நடத்துதல் நல்லா புரியும். ஐயோ, ஆண்டவர் எனக்கு இந்த நன்மைகளை செய்தாரேன்னு சொல்லி நமக்கு அது விளங்கும். அப்ப கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை ஏன் வறட்சியாக்குகிறார், வெறுமையாக்குகிறார் என்று சொன்னால், அவர் ஏதோ ஒரு பெரிய நன்மையை நமக்கு என்ன செய்ய போகிறார்? நம்முடைய வாழ்க்கையில மறக்க முடியாத, நம்முடைய வாழ்க்கையில நினைத்து நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறதான ஏதோ ஒரு நன்மையை நமக்கு என்ன பண்ண போறாரு? அவர் செய்ய போறாரு. அதனால வறண்டு போனாலோ வெறுமையாய் தோன்றினாலோ தயவு செஞ்சு நம்ம சோர்ந்து போகவே கூடாது. நமக்குள்ள எந்த ஒரு கலக்கமோ எந்த ஒரு மனத்தாங்களோ வரக்கூடாது. கர்த்தர் ஏதோ செய்ய போறார். அல்லேலூயா. என்னுடைய வறண்ட நிலத்துல ஏதோ ஆறுகளை கர்த்தர் புறப்பட பண்ணுகிறார் என்று சொல்லி நமக்குள்ளே அந்த விசுவாசம், தைரியம், நம்பிக்கை இருக்குமானால் நிச்சயமா நாம் அதனுடைய மகிமையை நாம் காண்கிறதா இருப்போம். அது மாத்திரமல்ல, கடைசியா நாம் வாசிக்கும் பொழுது 41ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். ஏசாயா 41:18 நாம் வாசிக்கும் பொழுது, உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி, வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு, அவாந்திரவெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் என்று சொல்றாரு. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே
வெளியை நீர் கேணிகளுமாக்கி. ஆண்டவருடைய வார்த்தை இப்ப நமக்கு தெளிவா இன்னொரு ஒரு நன்மையை சொல்லுகிறது. வனாந்தரத்துல அது மாத்திரம் இல்ல, நான் ஆறுகளை வனாந்தரத்திலே வறண்டத்திலே பாய்ந்து வர பண்ணுகிறது மாத்திரமல்ல, நான் அதிலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். இப்ப இந்த மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே பிரயோஜனமானது. இவ்வளவு நாள் பிரயோஜனமற்று கிடந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்றி அவர் கொண்டு வந்து ஒரு ஆறுகளை புறப்பட பண்ணி அந்த இடத்திலே அவர் உருவாக்குகிற ஒவ்வொரு மரமும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. ஏதோ பிரயோஜனம் இல்லாம வந்துட்டு போற மாதிரி ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, உருவாக்க மாட்டார். ஒவ்வொரு மரமும் எப்ப தேவதாரு விருட்சம் ஒலிவ மரம் இதெல்லாம் சாதாரணமான மரமா, இவைகள் எல்லாம் கர்த்தர் நாட்டி என்ன பண்ணுவாராம், ஒவ்வொரு மரம் ஆண்டவர் கொண்டு வர வெறுமையாக்கி விட்டு ஆண்டவர் உருவாக்குகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஒவ்வொரு நன்மையும் ஒவ்வொன்றும் பிரயோஜனமாயிருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல மேகவெளியில ஜெபிக்கும் போது அதான் கேட்பேன், ஆண்டவரே நல்ல கர்த்தாவே அப்பா, நல்ல ஒலிவ மரங்களை சபையில நீங்க என்ன பண்ணுங்க, ஒலிவ மர கன்றுகளை சபையில நீங்க நாட்டுங்க இயேசுப்பா. ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு தடவையும் ஜெபிக்கும் போது அதான் கேட்பேன், நல்ல ஒலிவ மர கன்றுகளை நீங்க சபையில நாட்டுங்க. சபைக்கு பிரயோஜனம் உள்ள ஒலிவ மர கன்றுகள் சபையிலே காணப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. வெறுமையா இருக்கிற சூழ்நிலை கர்த்தர் மாற்றி என்ன பண்ண போறாரா, நல்ல கனி தரக்கூடிய நல்ல பிரயோஜனம் உள்ள கர்த்தர் கன்றுகளை நம்முடைய சபையில நாட்ட போகிறார். ஒவ்வொன்றும் பிரயோஜனமாயிருக்கு. ஒவ்வொன்றுல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே வெரைட்டி இல்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான நன்மையை கொடுக்கிறதா இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியா என்ன பண்ணுது, நன்மைகளை கொடுக்கிறது. ஒலிவ மரம் எண்ணெயை கொடுக்கும், தேவதாரு விருட்சம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மரத்தை கொடுத்து அநேக வேலைப்பாடுகளுக்கு அது என்ன பண்ணும், பிரயோஜனமாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மரத்துக்கும் என்ன செய்கிறது, ஒவ்வொரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்ப கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலே நாட்டுகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் ஒவ்வொரு நன்மைகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அந்த நன்மைகளை உண்டாக்க வேண்டுமான அந்த சூழ்நிலைகளை முதல்ல என்ன பண்ணணும், பெருமையாக்குவார். ஒரு நல்ல ஒரு செடியோ நல்ல ஒரு கன்றையை நட வேண்டுமானா முதல்ல அந்த 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 நிலம் என்ன பண்ணும், சீர்படுத்தப்படும் இல்லையா, கொத்தப்படும், அது வெறுமையாக்கப்படும், அது சீர்படுத்தப்படும், அதுக்கப்புறம் அதில் தண்ணீர் பாய்ச்சப்படும், அதுக்கப்புறமா என்ன செய்யும், பலன் கொடுக்கக்கூடிய கன்றுகள் நாட்டப்படும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், வெறுமையான சூழ்நிலையை அவர் மாற்றி அவர் ஏன் வெறுமையாக்குறான்னு சொன்னால் பலன் கொடுக்கக்கூடிய நல்ல மரக்கன்றுகளை கர்த்தர் என்ன செய்ய போகிறார், நடப்போகிறார். நல்ல மரங்களை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். அந்த மாதிரியான கர்த்தர் மகிமையான காரியங்களை என்ன பண்ண போறாரு, அவர் செய்ய போகிறார். விசுவாசிப்பீங்களா? ஹல்லேலூயா. நாம் எந்த விதத்திலுமே எந்த சூழ்நிலை நம்ம கண்களால் பார்க்கிறவைகளை கொண்டு நாம் எதையுமே ஜட்ஜ் பண்ணவே கூடாது. ஏன்னா கர்த்தருடைய ஸ்டைல் அது கிடையவே கிடையாது. பார்க்கிற பிரகாரமாய் செய்கிறவர் அவர் அல்ல. ஆண்டவர் நம் கண்களுக்கு மறைவான அசைவுகளை உண்டாக்கிதான் சில காரியங்களை அவர் செய்வார். அப்போ நம்ம பார்க்கிற பிரகாரமாய் இல்லை, நாம் பார்க்காத பிரகாரமாய் சில காரியங்களை கர்த்தர் செயல்படுத்த போகிறார். ஒரு மகிமையை உண்டாக்க போகிறார். ஆறுகளை வறண்ட நிலத்திலே ஆண்டவர் பாய பண்ணி அந்த இடத்திலே செழித்தோங்குகிற நல்ல பலன் கொடுக்கக்கூடிய மரங்களை கர்த்தர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கக்கூடிய நன்மைகளை கர்த்தர் என்ன செய்ய போகிறார், கொடுக்க போகிறார். ஒரே நன்மையை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஒரே நன்மையை வந்துட்டு இருந்தாலும் நமக்கு அதுல எந்த ஒரு இதுவும் இருக்காது இல்லையா. அப்ப என்ன செய்வார் ஆண்டவர், ஒவ்வொரு அவர் நாட்டுகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களை கொண்டு ஒருத்தர் என்ன நல்ல அபிஷேகத்தை நல்ல கர்த்தருடைய வைராக்கியத்துல இருப்பாங்க, ஒருத்தர் நல்ல ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவாங்க, ஒருத்தர் கர்த்தருக்காக நல்ல சரீர பிரகாரமா உழைப்பாங்க, ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க நல்ல கர்த்தருக்காக செயல்படுத்துற கொடுக்கிற நல்ல வெல்த்தியா கர்த்தர் என்ன பண்ணுவார், உயர்த்துவாரு. அப்படின்னா என்னது, வேற வேற வெரைட்டி தானே. ஒவ்வொரு வெரைட்டில ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை பல விதமான நன்மைகளாலே நிரப்ப போகிறார். நம்முடைய ஆலயத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் என்ன செய்ய போகிறார், அப்படிப்பட்ட மகிமையை அவர் மாற்றப் போகிறார். இந்த வசனத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்திலே நாம் கரத்தை வைத்து விசுவாசித்து நாம் அதை பற்றிக்கொள்வோம். கர்த்தர் சொல்லுகிற காரியம், புதிய காரியங்களை செய்ய போகிறேன். அந்த புதிய காரியமும் எப்படியாய் மாற்றி செய்ய போகிறேன்னு சொன்னா, வறண்ட நிலத்துல, ஹல்லேலூயா, வனாந்தரத்துல அவர் என்ன பண்ண போறாரா,
வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவார். அப்போ கர்த்தர் ஒண்ணு புதுசா செய்யணும்னா அவர் வெறுமையாக்கி தான் செய்வார். இதுதான் கர்த்தருடைய ஸ்டைல். அப்ப நாம சூழ்நிலைகளை பார்க்காத கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற வெறுமைகளுக்கு நாம் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்தை முடிக்கும் பொழுது கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி இருப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் புரட்டி போட்டு இருப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் வாக்குத்தத்தத்தின்படியாய் ஏசாயா 43:19 படியாய், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தின்படியாய் ஆண்டவர் இப்பொழுதே இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டார். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்ல. என்ன சொல்லிருக்காரு? இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு இந்த நொடியில இருந்து இந்த வாக்குத்தத்தத்தை எப்ப அவருடைய சமூகத்துல டிக்ளேர் பண்ணிட்டாரோ அந்த நொடியில இருந்து அவர் ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு கூட நாம் இதை அறிக்கையிடுவோம். இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.